இது வெறும் அரசாங்கத்தோட திட்டம் இல்ல, இது ஒரு அரசியல் சதுரங்க ஆட்டம். அதுவும் சாதாரண ஆட்டம் இல்ல, ஒரு அதி உயர் ஆட்டம். இதோட பேரு தான் ஆபரேஷன் 5000. இந்த கதை ஆரம்பிக்கிறதே டெல்லியில தான். ஒரு வியாழக்கிழமை ராத்திரி அதிகாரத்தோட நிழல்கள் அடர்ந்திருக்கிற ஒரு இருட்டு அறையில ஒரு திட்டம் உருவாகுது. யாருக்கு எதிரா? நம்ம தமிழ்நாட்டுக்கு எதிரா ஒரு பயங்கரமான சதி. ஆட்டத்தோட முதல் காய் நகர்த்தப்படுது. தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு எதிரா ரொம்ப தெளிவா கணக்கு போட்டு ஒரு தாக்குதல் ஆரம்பிக்குது. சொல்லப்போனா இது டெல்லியோட ஆட்டம். அவங்களோட முதல் டார்கெட் என்னன்னு தெரியுமா? நேரத்தையும் இடத்தையும் அவ்வளவு கச்சிதமா தேர்ந்தெடுத்திருந்தாங்க. வெள்ளிக்கிழமை காலையில 10 மணி, கரெக்டா கோர்ட் துறக்கிற அந்த நிமிஷம். அவங்களோட பிளான் ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்பவே ஆபத்தானது. கோடிக்கணக்கான பெண்கள் நம்பி இருக்கிற அந்த மகளிர் உரிமை தொகைய ஒரு பொதுநல வழக்க வச்சு மொத்தமா முடக்கணும். இதுதான் அவங்களோட திட்டம். இந்த பிளான்ல இருந்த ஒரு சூட்சுமம் என்னன்னா, வெள்ளிக்கிழமை ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டாங்கன்னா அடுத்த சனி ஞாயிறு 2 நாளும் கோர்ட் லீவ். அதனால தமிழ்நாடு கவர்மெண்டால உடனே எதுவுமே பண்ண முடியாது. 3 நாளைக்கு கைய கட்டி வேடிக்கை பார்க்க வேண்டியதுதான். என்னமா ஒரு பொறி பாத்தீங்களா? ஆனா அவங்க கணக்குல ஒரு தப்பு இருந்துச்சு. அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் நடந்துச்சு. சீன் இப்படியே கட் ஆகி மின்னல் வேகத்துல சென்னைக்கு வருது. இங்க நம்ம கதைநாயகர்களுக்கு அந்த ரகசிய தகவல் வந்து சேருது. ஒரு பக்கம் டெல்லியில சதி ரெடி ஆகிட்டு இருக்கு, இங்க சென்னையில நேரத்தோட ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கையில இருந்தது விரல் வெட்டு எண்ணக்கூடிய சில மணி நேரங்கள் மட்டும்தான். தகவல் கிடைச்ச அடுத்த செகண்ட் சென்னையோட ராத்திரிய கிழிச்சுக்கிட்டு கார்கள் சீறி பாயுது. அமைச்சர்கள், பெரிய பெரிய அதிகாரிகள்னு எல்லாரையும் முதலமைச்சரோட அவசர மீட்டிங்குக்கு கூப்பிடுறாங்க. இப்ப நாம எல்லாரும் அந்த மீட்டிங் ரூம்குள்ள போறோம். அந்த சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த முடிவு எடுக்கப்பட போற அந்த இடத்துக்கு. சரி, அவங்க கையில இருந்த முதல் யோசனை என்ன? அதாவது ஒரு டிஃபென்சிவ் கேம் ஆடலான்னு முடிவு பண்றாங்க. கோர்ட்டுக்கு விஷயம் போறதுக்கு முன்னாடியே பணத்தை ரிலீஸ் பண்ணிடணும். இதுதான் பிளான். அந்த பிளான் படி 3 மாசத்துக்கான பணத்தை, அதாவது ஒருத்தருக்கு 3000 ரூபாய உடனே கொடுத்துடலான்னு ஃபைல் ரெடி பண்றாங்க. அந்த ஃபைல் முதலமைச்சரோட டேபிளுக்கு வருது. ஒரு நிமிஷம் எல்லாம் அமைதியா இருக்கு. இங்கதான் கதையிலேயே ஒரு பெரிய ட்விஸ்ட். தற்காப்பு ஆட்டம் அதிரடி தாக்குதலா மாறப்போற அந்த தருணம். ஆமா, முதலமைச்சர் அந்த ஃபைல்ல ஒரே ஒரு திருத்தம் பண்றாரு. அந்த ஒரு வரி மொத்த ஆட்டத்தோட தலையெழுத்தையே மாத்திடுச்சு. கோடைக்கால சிறப்புத் தொகையா 2000 ரூபாய சேர்த்து கொடுங்க. இதுதான் அந்த மாஸ் மொமெண்ட். 3000 5000 மாறுது. இது வெறும் பதிலடி மட்டும் இல்ல, இது ஒரு ஸ்டேட்மெண்ட். இந்த ஆபரேஷனுக்கே ஒரு அடையாளம்னா அது இந்த நம்பர் தான், 5000. இப்ப நாம கதையோட கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். பிளான் ரெடி. ஆனா அத செஞ்சு முடிக்க டைம் ரொம்ப கம்மி. விடியறதுக்குள்ள முடிக்க வேண்டிய ஒரு டெக்னாலஜி ரேஸ் ஆரம்பிக்குது. அந்த ராத்திரி ஒவ்வொரு நிமிஷமும் முக்கியம். ராத்திரி 2 மணிக்கு ஆர்டர் போடுறாங்க. 3 மணிக்கு பேங்க் சர்வீஸ் எல்லாம் ரெடி ஆகுது. 4 மணிக்கு பணம் டிரான்ஸ்ஃபர் ஆக ஆரம்பிக்குது. டெட்லைன் காலையில 6 மணி. இந்த சேலஞ்ச் எவ்வளவு பெருசுன்னு நினைச்சு பாருங்க. 1-2 அக்கவுண்ட் இல்ல, 1,31 லட்சம் பேரோட பேங்க் அக்கவுண்ட்டுக்கு பணம் போகணும். சும்மாவா? டைம் ஆக ஆக டிரான்சாக்ஷன் ஸ்பீடு ராக்கெட் வேகத்துல போகுது. காலையில 4:30 மணிக்கு 25% முடிஞ்சது. 5:30 மணிக்கு 75%. கடைசி நிமிஷம் 5:59 99% முடிஞ்சிருச்சு. டென்ஷன் எகிரிக்கிட்டே இருக்கு. அந்த பந்தயம் ஜெயிச்சாச்சு. இப்ப கதையோட கடைசி அத்தியாயம், வெற்றியோட அத்தியாயம். சரியா காலையில 6 மணிக்கு தமிழ்நாடு முழுக்க 1,31 லட்சம் போன்ல ஒரே நேரத்துல மெசேஜ் டோன் அடிக்குது. டிங். அதுதான் வெற்றியோட சத்தம். யோசிச்சு பாருங்க. காலையில 6 மணிக்கு தமிழ்நாட்டுல கேட்டது சந்தோஷத்தோட சத்தம். அதே 4 மணி நேரம் கழிச்சு 10 மணிக்கு டெல்லியில அங்கு நிலவியது ஒரு தோத்துப்போன திட்டத்தோட மயான அமைதி. இந்த கதையோட முடிவு இதைவிட சூப்பரா இருக்கு. முதலமைச்சர் இதோட நிறுத்தல. ஒரு பதிலடியோட விட்டிருந்தா அது வேற. ஆனா இதையே ஒரு நிரந்தர கொள்கையா மாத்த அடுத்த அடியை எடுத்து வச்சாரு. இனிமே மாசம் மாசம் இதே தொகையை கொடுக்கலான்னு ஒரு பரிந்துரையையும் அனுப்பி அடுத்த ஆட்டத்தை ஆரம்பிச்சு வச்சிட்டாரு. ஒரே ராத்திரியில நடந்த ஒரு மிரட்டலான ஆட்டம் இது. சரியான செக். இந்த வியூக வெற்றிக்கு ஒரு பேர் வைக்கணும்னா அது இதுதான், ஆபரேஷன் 5000. செக்மேட்.